என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்தமாக தெரிவிக்கிறேன். பவள விழா அந்த செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த வீடியோ நான் பேசி கொடுத்துட்டேன், அதன் பிறகு ஒரு செய்தி அப்படியே ஃப்ளாஷ் நியூஸில் ஓடிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நாளை 3:30 மணிக்கு பதவி ஏற்கிறார். உடனே நான் போய் நாளைய நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ 3:15 4:30 5 மணி வரை இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்லப்பா, என்னதான் அவங்க சமூக நீதி முற்போக்கு அப்படின்னு சொன்னால் கூட இந்த நல்ல நேரத்தில் தான் அவர் பதவி ஏற்பார் அப்படிங்கிறது, ஏன் ஒரு 2:45க்கு பதவி ஏற்றிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி அது யூஸ்வலாக எல்லாரும் கேட்பாங்க. பட் வாழ்த்துக்கள், இதை சொல்லி நம்ம அவரை ஏன் நம்ம டீக்ரேட் பண்ணணும்? வாழ்த்துக்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது துணை முதலமைச்சராக மாறுகிறார். 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மனோ தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும், மஸ்தான் அவர்களாக இருக்கட்டும், மறுபடியும் நாசர் அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அஸ் யூஷுவல் உள்ளே வந்துட்டாங்க. பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் இலாக்கா அப்படிங்கிறது மாறி இருக்கு. நிறைய இலாக்காக்கள் அங்கே இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. நாளைக்கு ஆளுநர் அவர்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகிய நான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்தி நாளைக்கு ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த லைவாகவும் நாளைய செய்தி நம்முடைய தமிழ்நாடு ஊடகங்களில் இதுதான் இருக்க போகுது. ஸோ டிபி டியூப் சார்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புதிதாக வரக்கூடிய அமைச்சரவைகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மாற்றம் வந்த அமைச்சர்களுக்கும் விலகிச் சென்ற தூக்கின அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தா அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பவள விழா கொண்டாட்டம் சும்மா களை கட்டுகிறது. இந்த பவள விழா கொண்டாட்டம் திமுகவினுடைய பவள விழா கொண்டாட்டம் அப்படிங்கிறது 75 வருடங்கள் திமுக அப்படின்னு சொல்கிற அந்த சிறப்பான தருணம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக லைவ் ஷோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த 25 வருடங்கள் 100 வருடங்கள் திமுக உருவானது அப்படின்னு சொன்னால் கூட அங்கேயும் கண்டிப்பாக திமுகவினுடைய வம்சமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகவோ இல்லாட்டி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பவள விழாவில் வந்த எல்லாருமே சொன்னாங்க. இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு யாருமே போட்டி கிடையாது, இங்கே போட்டியே துணை முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி தொடங்கினதுலேருந்து 3வது குழலாக இங்கே விசிக திமுக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன திருமாவளவன் அவர்கள் கருணாநிதி அப்படிங்கிற பெயரை கருணாஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டேன் என்கிற அந்த கருணாஸ் அவர்களுடைய வாக்கு மூலம் இது எல்லாத்தையுமே இங்கே கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அது கூடவே ஆதவ் அர்ஜுனா தான் சமகால அரசியல் அமாவாசை அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லியிருப்பதும், விசிகாவினர்களிடையே மோதல் உருவாக்க ஆதவ் அர்ஜுனா பிஜேபியால் தூண்டிவிடப்பட்ட நபர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருப்பதும் பல செய்திகளுடைய உண்மைத்தன்மை பிளஸ் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலமைச்சர் பதவிக்கு போட்டி இல்லை. யாருமே இங்கே முதலமைச்சராக இவர் வரணும் அவர் வரணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சது தான். இதை சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தா கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய பேச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு இங்கே யாருமே போட்டி கிடையாது, அதுக்கு ஒரே ஒரு நபர் தான் சரியான நபர்னா அது திமுக மட்டும்தான், திமுகவினுடைய அரசியல் அந்த கட்சி மட்டும்தான் முதலமைச்சர், அதன் பிறகு தான் துணை முதலமைச்சருடைய போட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த பவள விழாவில் துணை முதலமைச்சருக்கான போட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். அப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த இடத்துல எங்களுடைய தலைவர் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் இருந்தும் இல்லாட்டி இன்னும் சில அமைப்புகளிடம் இருந்தும் சில குரல்கள் அப்படிங்கிறது அப்படியே உயர்ந்து வருது. ஈவன் திமுகக்குள்ளேயே சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கும், கட்சிக்காக உழைத்தவர்கள், குடும்பத்தை விட்டு உழைத்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், மிகப்பெரிய அளவில் தியாகங்கள் செய்தவர்கள். உண்மையான தியாகத்தை சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் உடனே தியாகம்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே செந்தில் பாலாஜி அவர்களை இழுத்து விட்டுறாதீங்க. அந்த மனுஷன் பாவம் ஏதோ அப்படி இந்த பவள விழாவுக்கெல்லாம் வந்திருக்காருங்கிற தகவல் எல்லாம் வெளியாகுது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது சீனியர்ஸ் சொன்ன, இப்போ துரைமுருகன் அவர்கள் மாதிரியான சீனியர்ஸ் சொன்ன வார்த்தை. அவங்க சொல்லியிருக்காங்க, சீனியர்ஸ் நாங்கள் இங்கே நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய ஜூனியர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வந்த உடனே ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, வந்த உடனே எனக்கு இது கிடைக்கும் இவ்வளோ பெருசாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இங்கே உங்களை விட ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கினவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த துணை முதலமைச்சர் போட்டியில் சீனியர்ஸ் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்பட சொன்ன நபர்களும் இருக்காங்க. அப்போ இந்த துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அடுத்ததாக வந்து விழுந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள்.
இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னு சொல்றதை இன்னைக்கு நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் திருச்சி சூர்யா அவர்கள் இருந்து அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுக, அடுத்த பாஜக, இப்போ திமுக ஆதரவாளர், திமுகக்குள்ளேயே விசிகாவை பற்றி பேசக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பல முகங்கள் திருச்சி சூர்யா அவர்களுக்கு இருக்கு. அவர் சொல்ற ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்தார். அவருடைய அந்த ஒரு பொசிஷன், அந்த ஜிம் ட்ரைனர் அப்படிங்கிறதை உருமாற்றம் செய்து நல்ல ஒரு பொசிஷன் நம்ம காண்பிக்க வேண்டும். ஏன்னா லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனாக வந்த பிறகு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வந்துருச்சு. ஸோ இதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னா அரசியல்வாதியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விசிகாக்குள்ள பல கோடி ரூபாய்லாம் செலவழித்து விசிகாக்குள்ள வராரு. ஆல்ரெடி சபரீசன் அவர்களுக்குலாம் இவர் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய நபர். சபரீசன் அவர்களுக்கு வாட்ச் 5 கோடி 4 கோடி ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுத்ததே இவர் தான் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி மட்டும் நிறுத்தாமல் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறார். அப்போ இந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எப்படியாவது ஒரு எம்பியா மாறணும். அப்படி மாறுறதுக்காக தான் இவங்க பொது தொகுதி கேட்டாங்க. யாரு? விசிகா பொது தொகுதி கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ விசிகாவினுடைய பிளான் ஆதவ அர்ஜுனா வந்ததுலேருந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொண்டே வந்து இருக்கிறது. விசிகாவுக்குள்ள ஆதவ அர்ஜுனா வரும்போதே அங்கேயும் நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க. ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த விசிகாவுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வந்துச்சு. அது வரையிலும் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டாங்க. இப்போ அவரெல்லாம் யாருமே இங்கே பார்க்கறது கூட கிடையாது, அவரை பற்றி செய்தி கூட வர்றது கிடையாது. திருமாவளவன் அவர்களுக்கு பிறகு அறம் வெல்லும் அப்படின்னு சொன்னவர் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸுக்கு வந்தார், மறுபடியும் கொஞ்சம் பேருடைய வழக்கு அப்படிங்கிறது இருந்தது. ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த அறம் வெல்லும் அப்படிங்கிறவரை காணவே இல்லை. அதாங்க விக்ரமன் அவர்கள், அவரை காணவே இல்லை. திடீர்னு வந்தார், ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட்டார், அது கழிஞ்சு மறுபடியும் ஆளக்காங்கல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? ஆதவ அர்ஜுனா வராரு, அவருக்கு ஒரு பதவி, முக்கியமான பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அந்த பதவிக்கு இவர் தகுதியானவரா அப்படிங்கிறத இன்னும் ஏன் ஆலோசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சலசலப்பு வந்தது. ஆனாலும் விசிகா பார்ட்டி ரன் பண்ணால் பணம் வேணும். இவர் கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய நபர், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர், அவங்க மருமகன் அப்படின்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுனாவினுடைய அந்த ஆம்பிஷனும் விசிகாவுக்கு தேவையான பணமும் ஒன்று சேர மாறுகிறது. ஆதவ அர்ஜுனா நேராக இங்கே வந்துட்டாங்கன்னா எம்பி ஆயிடலாம், பொது தொகுதி கிடைச்சிரும், பெரம்பலூர் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மாநாடுலாம் அங்கே அரேஞ்ச் பண்ணதா திருச்சி சூர்யாவினுடைய குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா விசிகாவுக்குள்ளே வந்ததே பதவிக்காகத்தான், அவர் விசிகாவை வளர்ப்பதற்கு கிடையாது. இது ஒரு புறம் ஆதவ அர்ஜுனா மீது அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னும் சில நபர்கள், அதில் வன்னியரசு இருக்காரு, இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுனாவை இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வியுடன் கேட்டுட்டு இருக்காங்க. வன்னியரசு இன்னைக்கு இன்னொரு நேர்காணலில் சொல்கிறாரு, பிஜேபி தான் ஃபேக் ஐடியை பயன்படுத்தி விசிகாவினுடைய ஐடி விங்கு மாதிரி ஆதவ அர்ஜுனா, திருமாவளவன் அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் அதற்கான பதிலடி கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த ஆதவ அர்ஜுனாவை இரண்டாக பார்க்குறாங்க. ஒன்று, அவர் பதவி வெறி பிடித்தவர் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று இவரை இயக்குவது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமாக பார்க்குறாங்க. அப்போ இந்த இரண்டு விதங்களிலும் யார் பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். இதில் திருமாவளவன் அவர்கள் லாஸ்ட்டாக பேசின ஒரு இன்டர்வியூவில் அது சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் பேசியது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் குற்றம் சுமத்தி இருந்தார். ஸோ இந்த இடத்துல அடுத்ததான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ திருமாவளவன் அவர்கள் இல்லாட்டி திருமாவளவன் அவர்களுடைய இந்த கட்சியிலேருந்து யாரோ ஒரு நபரை துணை முதலமைச்சர் ஆக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு ஒருவேளை ஸ்ட்ராங்காக இதை ப்ரெஷர் பண்ணி கேட்டோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்வார் அப்படிங்கிறதுனாலேயே சடனாக இதை தூண்டப்பட்டிருக்கலாம். இது விசிகாவினுடைய இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத சடனாக இவங்க சும்மா போட்டு பார்ப்போம், கொளுத்தி விட்டு பார்ப்போம்ல, என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டிருக்கலாம். இந்த மாதிரியும் பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கு ஒரு எண் கார்டை போட்டார் இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள். துணை முதலமைச்சருக்கு போட்டி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க? திமுக தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போ திமுகக்கு தான் துணை முதலமைச்சரும் கொடுக்கப்பட வேண்டும். வச்சாரு சரியான ஸ்பீச். நீ என்ன வேணாலும் கூட்டணி வச்சுக்கோ, நீ எத்தனை சீட்டு வேணாலும் வின் பண்ணித்தா, என்ன வேணாலும் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோ, ஆனால் இங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது திமுகக்கு தான். ஏன்னா நாங்கள் தானே மெஜாரிட்டியாக இருக்கோம், இல்லை திமுக தானே மெஜாரிட்டியாக இருக்குது, அவங்கள விட்டுட்டு இவர் தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எவனாவது வந்தீங்கன்னா சரிப்பட்டு வராதுங்கிறார். அப்போ இவருடைய பேச்சுக்கு அடுத்தபடியாக திருமாவளவன் அவர்கள் ஒரு பேச்சு கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திக அதன் பிறகு திராவிடத்துக்கு நாங்கள், அதாவது திமுகவுக்கு நாங்கள் என்னவா இருப்போம், மூன்றாவது குழலாக இருப்போம். சார், உப்புக்கு சப்பானியாக இருப்போம்னு சொல்லிடாதீங்க. 2 குழல் இருப்பது தான் துப்பாக்கி, அதில் மூன்றாவது குழலாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதே டம்மியாக இருக்கிறது தான் அர்த்தம்.
நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கிறதே புரியல. மூன்றாவது குழலா இருப்போம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ட்ரிகரா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. 2 குழல் இருக்கக்கூடிய துப்பாக்கிக்கு மூன்றாவது குழலா இருப்போம் அப்படின்னு சொன்னது அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், 100 வருடங்கள் திமுக இருந்தாலும் அந்த 100 வருடங்கள் விசிகா திமுக கூட இருந்துகிட்டே இருக்கும், கூட்டணியில நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே அதிகாரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது திமுக அப்படின்னு சொல்றார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அதே திருமாவளவன் அவர்கள் நேற்று நடந்த நேர்காணல்ல விசிகா அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக நாங்கள் திட்டம் போட்டிருக்கோங்கிறார். ஒன்று, திமுக அதிகாரத்தை நோக்கி திட்டம் போடுற கட்சி கிடையாதுங்கிறாரு. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் திட்டம் போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்கிறார். இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுடைய கொள்கையை புரிந்து கொள்ளவே முடியலை. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததாக ஒரு அந்தர் பேட்டியை போட்டு அகில இந்திய அளவில் மதுவிலக்கு வேணும், அதுதான் என்னுடைய போட்டி, அதுதான் என்னுடைய மாநாடா இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண வச்சார் அட்மின் வழியா. அப்படி நான் சொல்லவே இல்லை, அது இப்போ இல்லை, அதுக்கு இடம் பொருள் ஏவல் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதற்கு ஒரு கதையை கட்டுறார் இப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் என்ன செய்யப்படுகிறது, அடுக்கடுக்கான ஒரு சந்தேக பார்வை திமுக காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, அங்க மாப்பிள்ளை நான் தாம்ல அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள், இல்லாட்டி அவரை பற்றியான அந்த செயல்பாடுகள், அதை ஒரு காணொலியில இப்போ பிக் பாஸ்லாம் வந்துச்சுன்னா ப்ரமோல வர்றது யார் அப்படின்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போ யாரு கூடுதலா அரசியல்ல பேசப்படக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது திருமாவளவன் அவர்கள் தான். அப்ப திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது குழலாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றதும், ஆதவ் அர்ஜுனாவை இந்த மாதிரி 2 விதங்களாக பார்க்கக்கூடிய நபர்கள் மத்தியில விசிகாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அடுத்ததா கருணாஸ் அவர்கள் சொல்றது, நான் தான் கருணாநிதி அப்படிங்கிற பெயரை கருணாசன் மாத்திக்கிட்டேன், எங்க அப்பா இன்னைய தோல்ல சுமந்து அந்த கரகர குரல்ல பேசுறவர் தான் கலைஞர் அப்படின்னு சொன்னார், நான் இன்னைக்கு அவருடைய மகனை அவரை வாழ்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. ஒருவேளை 100 வருடங்கள் அடுத்ததா நம்ம ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் திமுக தான், ஆனால் அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுக்களை வாங்கி இந்த பவள விழா கொண்டாட்டங்கள் ஒரு புறமா ஓடிட்டு இருக்குங்க. இதுதாங்க இப்போ ரொம்ப பெரிய அளவில் டாக் ஆஃப் த டவுன். வேற வழியே இல்லை. அங்கே ஹிஸ்புல்லா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, உலக நாடுகள்லாம் பதறிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மீடியாக்கள் பவள விழா அங்கே எந்த மாதிரியான விஐபிகள் எப்படி பேசுகிறாங்க. வாழ்த்துக்கள் தமிழ்நாடு, வாழ்த்துக்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.